வளைகாப்புல தமிழ்ச்செல்விக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஈஸ்வரிக்கு ஈஸ்வரியோட பையன் போஸுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். செல்லப்பாண்டியும் வசந்தியும் தன்னோட பொண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மேல தமிழ்ச்செல்வி இருக்க ரூமுக்கு வர அங்க தமிழ்ச்செல்வியோ ரொம்ப படபடப்போட பயந்துகிட்டே இருக்காங்க. என்ன தமிழ், எங்க மேல கோவமா? பின்ன இருக்காதாமா? இப்போ பாரு எந்த நிலமையில வந்து நிக்கிறேன்னு பாரு. எனவே ஈஸ்வரி அத்தைக்கும் சித்ரா அன்னிக்கும் நான் வயிற்றுல துணி மூட்டை கட்டியிருக்கிறது தெரிஞ்சு போச்சு. அவங்க தயாராக இருக்காங்க என்னை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு. ஆனால் கண்டிப்பாக இன்னைக்கு அது நடக்க தான் போகுது. நீ ரெடி ஆயிரு, அப்படியே நானும் உன் கூட வந்துடுறேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்ல, ஏ தமிழ், எதுக்காக இப்படி பேசிக்கிட்டு இருக்க? என்னம்மா ஆரம்பத்துல இருந்து இந்த பொய்யை நாம சொல்ல வேண்டாம், உண்மையை சொல்லிடலாம், எந்த தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்லன்னு உன்கிட்ட கெஞ்சினேனேம்மா. கடைசியில நீ என் காலில் விழுந்து என் மனசை மாற்றி இப்படி வயிற்றுல துணி மூட்டையை வச்சுக்க சொல்லி என்கிட்ட கெஞ்சின. இப்போ பாரு எந்த இடத்துல வந்து நிற்குது பார்த்தல. சேது மாமா கிட்ட குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். என் மேலே அம்புட்டு கோவப்பட்டு வந்துட்டு கோவத்தோடு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்கிட்ட பேசினாரு. இதுலேருந்தே உனக்கு தெரியலையாம்மா, கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னை இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்தே வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இங்கே இருந்து நான் வெளியே தான் போகணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு தமிழ், என்ன பண்ணுவோம், அன்னைக்கு மாப்பிள்ளை உன்னை அடித்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரோன்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி உன் வாழ்க்கையை காப்பாற்றி வச்சுருக்கோம். அது இந்த அளவுக்கு வரும்னு நாங்களும் நினச்சி பார்க்கல. நீ எப்பவும் போல புடவையை மாற்றிக்கிட்டு நீ வந்து உக்காரு, அதுக்கப்புறம் நடக்கிறத பார்ப்போம். ஆமாம்மா, நடக்கிறத உன்னால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க கேள்வி கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? எல்லாத்துக்கும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கிற போது நான் தான் அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தலைவருக்கு ஃபோன் பண்ண ரஞ்சனி, அந்த போஸு நான் கேட்ட மாதிரி அந்த பணமும் ஃபைலும் கிடைக்கவே இல்லைன்னு என்கிட்டயே சொல்கிறான். அவன் பொய் சொல்கிறானா உண்மையை சொல்கிறானான்னு எனக்கே தெரியல அப்படின்னு ரஞ்சினி சொன்னதை கேட்டதும் அங்கே தலைவர் இருந்துக்கிட்டு, இனிமே நாம் காத்துக்கிட்டு இருக்க வேணாம், நீ நேராக போலீஸோட அந்த வீட்டுக்கு போய் நின்னாதான் அவனும் அசிங்கப்படுவான். நம்மளை நம்ப வச்சு கழுத்தறுத்தான்ல, கண்டிப்பாக நீ போலீஸோட அந்த வீட்டுக்கு போய் தான் தீரணும். ராஜாங்கம் வீட்டுக்கு போய் நீ போஸ் கூட ஒன்றா இருந்த வீடியோவை எல்லார் முன்னாடியும் காட்டினா அவன் பொண்டாட்டியா உன்னை தாலியை கட்ட வைப்பாங்க. அப்படி அவங்க வீட்டுக்குள்ளே போனனா உனக்கு அந்த பணமும் சரி நான் கேட்ட ஃபைலும் சரி உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால நீ நேரா நான் சொன்ன மாதிரி ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போ. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியோட ரூமுக்கு வந்த ஈஸ்வரியோ, என்ன தமிழ், அத்தனை பேர் உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக கிளம்பிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா புடவையை கட்டிக்கிட்டு கீழே வா. உண்மையாவே வயிற்றுல குழந்தை வச்சிருக்கவங்க கீழே உனக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா வயிற்றுல துணி மூட்டையை கட்டிக்கிட்டு என்னமோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்க. என்ன வசந்தியம்மா, நீங்களாவது சொல்ல வேண்டாவா? உடனே வசந்தி இருந்துக்கிட்டு, சமந்தியம்மா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு என்கிட்ட தமிழ்ச்செல்வி சொன்னான், அவளை மன்னிச்சிருங்க, எல்லாமே எங்களால் தான். நான் சொல்லும்போது தமிழ்ச்செல்விக்கு அவ உண்மையாகவே கர்ப்பமாக இருக்கான்னு அவளே நினச்சிக்கிட்டு இருக்கா. நான் சொன்னது பொய்ன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. தமிழ்ச்செல்வி மேலே எந்த தப்பும் கிடையாது. அவளை மன்னிச்சு விட்டுடுங்க, வீட்டில் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வசந்தியுமே ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்க. உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, அவ்வளோ சீக்கிரம்லாம் நாங்கள் தமிழ்ச்செல்வியை விட்டுட முடியாது. கண்டிப்பாக இந்த வீட்டில் எல்லார் முன்னாடியும் நாங்கள் உண்மையை போட்டு உடைக்கிறது நிச்சயம். சீக்கிரம் கிளம்பி வா தமிழ் அப்படின்னு சித்ராவுமே சொல்ல, உடனே அங்கே இருந்த செல்லப்பாண்டியோ, ஆமாம் உங்களை நான் மலை போல நம்பினனே, அன்னைக்கு சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் ஆனப்போ கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் தான் என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த தடவையும் தமிழ்ச்செல்வியை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட செல்லப்பாண்டியும் கெஞ்ச. ஆனால் இங்கே ஈஸ்வரியோ யார் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக தமிழ்ச்செல்வியோட முகத்திரிய நாடகத்தை எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்த தான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப திமிராகவே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, சீக்கிரமாக கிளம்பி வா, உனக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ராவை அழைச்சிக்கிட்டு ஈஸ்வரி கீழே போக, தமிழ்ச்செல்வியோ ரொம்ப பயத்தோடையும் படப்படப்போடையும் அங்கே நேராக கிளம்பி போய் கீழே எல்லார் முன்னாடியும் சேர்லையும் உட்காடுறாங்க. அவங்க இங்கே வளகாப்பு நடத்திக்கிட்டு இருக்க அந்த நேரம் இங்கே சித்ராவோ ஈஸ்வரி கிட்ட, ஆமாம் இதுதான் சரியான நேரம்,
அவளோட வயிற்றுல துணி மூட்டை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட முந்தானையை இழுத்து எல்லார் முன்னாடியும் அவளோட நாடகத்தை போட்டு காட்டுமா அப்படின்னு சித்ரா சொல்ல, அதுக்கு தாண்டி நானும் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன், இப்போவே அதை பண்ணுறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல தயாராகும்போது அந்த நேரம் ரஞ்சினியுமே போலீஸோட ராஜாங்கத்தோட வீட்டுக்குள்ளேயும் வராங்க. வீட்டுக்குள்ள போலீஸோட ஒரு பொண்ணு வர்றதை பார்த்ததும் இங்க ராஜாங்கம் இருந்துக்கிட்டு, சேது யாருப்பா இந்த பொண்ணு, ஏதோ போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கா, என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு ராஜாங்கம் சொன்னதை கேட்டதும் இங்க சேதுவுமே, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக போலீஸோட வந்திருக்கீங்க சார், என்ன விஷயம் அப்படின்னு சேது கேட்டதும், சார் உங்கள் வீட்டில் போஸ்ன்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இந்த பொண்ணை கெடுத்துட்டதாவும் தன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தம் வேணும், போஸுங்கிறவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால தான் போஸை விசாரிச்சுட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு போலீஸ் சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாருக்குமே அதிர்ச்சியாக, உடனே ஈஸ்வரியோ, டே போஸு என்னடா நடக்குது, யாருடா அந்த பொண்ணு, அம்மா எனக்கு உண்மையாலுமே யாருன்னு தெரியாதுமா, டேய் ஒழுங்கா சொல்லுடா அப்படின்னு சித்ரா கேட்க, அக்கா எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் யாருன்னே தெரியாது, இங்கே பாருங்க நீங்கள் யாருன்னே எங்கள் வீட்டுக்கு தெரியாது, போஸுமே யாருன்னு தெரியாதுன்னு சொல்கிறான், அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை அவன் எப்படி அழிச்சிருக்க முடியும், எங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் போஸை நாங்கள் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு சேது பேசிக்கிட்டு இருக்க, உடனே அங்கே இருந்த ரஞ்சினியோ, என்ன யாருன்னு தெரியாதா போஸு, நான் தான் உன்கிட்ட சொன்னனே என்னை ஏமாத்தாத, என்னோட வாழ்க்கையை எப்படியாவது உன் கூட தான் நான் வாழணும், என் கழுத்தில் தாலி கட்டுன்னு உன்கிட்ட சொன்னனே, அதை மீறியும் நீ எனக்கு ஒரு பதிலும் சொல்லாமல் இருந்ததுனால தான் இப்போ நான் போலீஸில் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸோட இங்கே வந்திருக்கேன், ஒழுங்கு மரியாதையா என்னை ஏற்றுக்கோ, என் கழுத்தில் தாலியை கட்டு, அப்படி இல்லையா நீ போய் ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியது வரும் அப்படின்னு ரஞ்சினி சொல்ல, அங்கே இருந்த போஸோ, ஐயோயோ இவ என்ன ஏதேதோ குண்டு தூக்கி போடுறா, இவ பணமும் அந்த 3 ஃபைலும் தானே கேட்டா, அது கிடைக்கல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வருவேன்னு சொல்லியிருந்தாலே, அந்த ஒரு திட்டத்தோட தான் இவ வந்திருக்காளோ, இல்லை போஸு நாம மட்டும் உண்மையை ஒத்துக்கவே கூடாது அப்படின்னு யோசிச்ச போஸு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட, மாமா எனக்கு இந்த பொண்ணை யாருன்னே தெரியாது மாமா, ஓ யாருன்னே தெரியாதா, எல்லாருக்கும் நான் ஒரு ஆதாரத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் இருந்த போஸும் ரஞ்சினியும் ஒன்றா இருந்த வீடியோவை எடுத்து எல்லார் முன்னாடியும் போட்டு காட்டுறாங்க. அதை பார்த்ததும் இங்கே மலருக்கோ ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுது, என்னங்க இது, யார் இந்த பொண்ணு, யாருன்னே தெரியாதுன்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா சி அந்த பொண்ணு கூட 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கீங்க, எப்படி இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு மலர் கேட்க, மலரு எனக்கு ஒன்றும் தெரியாது, அடைச்சி வாய மூடு, அவ ஆதாரத்தோட வந்து நிற்கிறா, நீ என்னமோ உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிற, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கு வெக்கமா இல்லை, ஒழுங்கு மரியாதையே சொல்லு, இந்த பொண்ணு கூட எத்தனை நாளாக தொடர்பு, அதனால தான் நைட்டில் நீ வீட்டுக்கே வர்றது இல்லையா. உடனே சித்ரா இருந்துக்கிட்டு, டேய் அந்த பொண்ணு ஆதாரத்தோட வந்திருக்கா, எல்லார் முன்னாடியும் வீடியோவை போட்டு காமிச்சிருக்கா, நானே உங்ககிட்ட கேட்டேனேடா நைட்டில் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு, என்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல, பாரு இப்போ நீ வசமாக சிக்கிக்கிட்ட அப்படின்னு சித்ராவும் சொல்ல, ஈஸ்வரியோ இங்கே போஸை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. டேய் வீட்டில் எவ்வளவோ பிளான் பண்ணி தானடா உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன், கடைசியில் பார்த்தா இப்படி பண்ணிட்டியே, உன்னோட வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டியே, அடைச்சி எல்லாரும் நிறுத்துங்க அப்படின்னு ரஞ்சினி சொல்ல, இங்கே பாருங்க ஐயா, என்னோட வாழ்க்கையை இவன் கெடுத்துட்டான், அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டான், ஆனால் இப்போ என் கழுத்தில் தாலியை கட்டுனா இவன் கட்ட மாட்டான், என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேணும்யா அப்படின்னு அங்கே இருந்த ரஞ்சினியுமே சொல்ல, இங்கே ராஜாங்கமும், ஏண்டா போஸு உன்னை நம்பி தானடா இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன், சேது என் தம்பி ஏதோ தோட்டத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், அவனை எப்படியாவது வீட்டுக்குள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கெஞ்சினதுனால தான் உனக்காக அனுதாபப்பட்டு இந்த வீட்டுக்குள்ளே விட்டேன், கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துருக்க. உடனே சேது இருந்துக்கிட்டு, மலரு என்னம்மா இது, போஸு இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்கான், இதெல்லாம் தெரியாமையா என் புருஷனை எப்படியாவது வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னேன், நீ கெஞ்சினதுனால தாம்மா நானும் இவன் திருந்திட்டான்னு சொல்லிட்டு அப்பா கிட்டேயும் பேசினேன், கடைசியில் பார்த்தா இப்படி இருக்கான், சி அப்படின்னு சேதுவுமே சொல்ல, இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அங்கே சித்ராவோ, அம்மா என்னம்மா நடக்குது இங்கே, தமிழ்ச்செல்வியை தானம்மா நாம் சேதுக்கிட்ட பேச சொன்னோம், ஆனால் இந்த மலர் போய் பேசியிருக்கா போல, அப்போது தமிழ்ச்செல்வி இதுலேயும் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்காமா. ஆமாண்டி
போனா போதுன்னு சொல்லிட்டு அந்த தமிழ்ச்செல்விக்கு நாம் இடம் கொடுத்தா கடைசியில் அவள் நம்ம தலையிலேயே மிளகாவை அரைச்சிட்டால, அவளை நம்ம சும்மா விடக்கூடாது. அவளை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ போஸை கேட்போம். ஏ போஸு, சொல்லுடா, அந்த பொண்ணு போலீஸோட வந்து ஆதாரத்தை காட்டுறா, அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, உடனே அங்கே இருந்த போஸுமே உண்மை எல்லாத்தையும் உளறிறாரு. ஆமாம்மா, ஒரு நாள் பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போது இவ தாம்மா, அவளே என்கிட்ட வந்து பேச்சு கொடுத்து என்னை ஏதேதோ மயக்கி என் கூட ஒன்றா இருக்க வச்சிட்டா. கடைசியில் நேற்று ஃபோன் பண்ணி 50 லட்ச ரூபாய் பணமும் ராஜாங்க பெரியப்பா ஏதோ 3 ஃபைல் வச்சுருக்காராம், அதையும் எப்படியாவது எடுத்துக்கிட்டு வந்து என்கிட்ட கொடு, அப்படி இல்லைன்னா நான் வந்து எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுவேன்னு என்னை மிரட்டினாமா அப்படின்னு போஸ் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்ல, தமிழ்ச்செல்விக்கு அங்கே சாவி மேலே ஒரு சோப்பு ஸ்மெல் வாசனை வந்தது ஞாபகம் வந்து, இங்கே சேதுக்கிட்டேயோ, மாமா இவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் மாமா. காலையில் நான் குளிக்க போயிட்டு வந்தப்ப கஜானா சாவி நான் எப்பவும் வழக்கமாக வைக்கிற இடத்த விட்டுட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருந்தது. அதை எடுத்து நான் மோந்து பார்த்தேன். அது மேலே ஒரு மாதிரி வாசனை வந்தது, சோப்பு வாசனை மாமா. ஒருவேளை இவர் தான் அந்த சோப்பை வச்சு சாவியை அச்சு வச்சிருப்பாரோ அப்படின்னு தமிழ்ச்செல்வி எல்லாத்தையுமே எல்லார் முன்னாடியும் சொல்ல, அங்கே இருந்த சேதுவோ, என்ன போஸு, தமிழ் சொல்கிறது உண்மையா? இவ கேட்டான்னு சொல்லிட்டு தான் அப்பாவோட பணத்தையும் ஃபைலையும் திருடி கொடுக்கலான்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியா? அப்போ நீ திருந்தவே இல்லையா? நீ எல்லாம் மனுஷனா? அண்ணே, என்னண்ணே இவனை பார்த்து மனுஷனான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவன்லாம் மனுஷனே கிடையாது, மனுஷ ஜென்மத்துக்கு ஒத்தே கிடையாது. இவன்லாம் மிருகனே. இவனை எல்லாம் நம்பி இவன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான்ல, நான் தான் பைத்தியக்காரி. இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இவன் வீட்டில் திருநான்னு சொல்லி இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. இவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு மலரோ ரொம்ப கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்க, அங்கே இருந்த ராஜாங்கத்துக்கோ பயங்கர ஆத்திரம் வந்து சாட்டையை எடுத்து போஸை பயங்கரமாகவே வெளுத்து வாங்குறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அங்கே ரஞ்சனியோ, ஐயையோ என்ன இது, நாம் ஏதோ திட்டம் போட்டு வந்தா கடைசியில் இந்த போஸை இப்படி வெளுத்து வாங்குறாரே. நாம் இங்கேருந்து பொய் சொல்கிறது மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவர் நம்மளையும் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைய வேண்டியது வரும். நாம் கிளம்ப வேண்டியது தான். தலைவர்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ரஞ்சனியுமே வேக வேகமாக ஓடி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் போஸ் அடி வாங்கிறத பார்த்ததும் சித்ராவும் ஈஸ்வரியும் ராஜாங்கத்தோட காலில் விழுந்து, மாமா அவனை அடிக்காதீங்க மாமா, அவன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு ரொம்பவுமே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க.